கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளையிலே சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நாட்கள் எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே இருந்து கடமை. வீடுகள் தோறும் ஜெபிக்கணும். எங்கள் நச்சனா ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கூட வீடு தோறும் அப்பம் விட்டார்கள் பார்க்குறோம். அவங்க வீடு தோறும் அவங்க அனுதினமும் பக்கத்தில் மக்கள்லாம் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அதில் கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா ஜெபிக்கணும். அது ஜெபிக்கும் போது தேவ ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி கொடுத்துருக்காருன்னா ஒரு நோக்கம் உண்டு. அதனால் தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாருக்கும் தயவு பெற்று இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் இடத்துல பார்க்குறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் போடுறது கடைசி வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி எல்லாருமே ஜெபிக்கணும். வீடுதோறும் ஜெபிக்கணும். வீடுகள் தோறும் கதை கூடி நீங்கள் ஜெபிக்கும் போது பெரிய ஆசீர்வாதம். எல்லா வீடுகளையும் ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும். ஜெப சேனைகள் எழும்பணும். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நட்பு பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் இசாப்பா. இந்த வேலையை கட்டுரை கட்டளைகளை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குற ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவுங்க இசப்பா, பரிசுத்தப்படுத்துங்க இசப்பா. அந்த நாளில் எங்கள் தெருவில் இருக்க மக்களெல்லாம் இசப்பாடு கருத்து ஒப்பு கொடுக்குறீங்க. கல்வ ரத்தத்தினால உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்க இசப்பா. நீங்கள் சீக்கிரமாக வர போறீங்கப்பா. எல்லா மக்களையும் இங்கே ரட்சிக்க போறீங்க இசாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரப்பா. உங்களுடைய வருகைக்கு முன்பாக காணப்படுற எல்லா அடையாளங்களையும் ஆண்டவரை நீ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் அந்த உணர்வுள்ள பிள்ளைகளாக இருக்க ஜெபிக்கிறையா, உணர்வு அடைந்தவர்களாக இருக்க ஜெபிக்கிற கர்த்தாவே. சோத்திர கர்த்தாவே, சோத்திர தகப்பனே, சோத்திரப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை. எல்லா தெருக்குலையும் இருக்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் இசப்பா. எல்லா மக்களையும் இங்கே ரட்சித்து தாங்க இசப்பா, ரட்சித்து தாங்க இசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. பிள்ளைகள் வீடுகளை கூட்டி கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. அப்படியே கத்த கிரியை செய்கிறாங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களாய் மாறட்டும் சாமி. எல்லா பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளாய் ஜெபிக்கிறவங்களாய் மாறட்டும்ப்பா. ஒருவர் கூட ஜெபிக்காட்டது இருக்கக்கூடாதப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே முத்திரை போடுன்னு சொல்லி நாங்கள் இசைக்கில் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே நீ முத்திரை போடுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் வேதத்தில் பார்க்குறது ஐயா. ஆண்டவரே சோத்திர கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே. உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறையா. எல்லா பிள்ளைகளும் திறப்பில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் மாற்றி தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. உங்களுடைய கருத்து ஒப்பு கொடுக்குறையா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்கப்பா. உங்களுடைய கரம் அதிசயங்களை செய்யட்டும்ப்பா. ஆண்டவர் உலகம் முழுந்திருக்க எல்லா மக்களையும் ஜெபிக்கிறவங்களாய் மாறட்டுயா. எல்லா ஜனமும் ஜெபிக்கிறியா. உலகம் முழுந்திருக்க எல்லா மக்களையும் ஜெபிக்கிட்டு சுவாமி. சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாரும் ஜெபிக்கணும்ப்பா. ஊழியக்காரங்க தான் ஜெபிக்கணும் இல்லைப்பா. எல்லா கட்டுரை பிள்ளைகளும் முழங்கால் போடணும் தகப்பனே. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே. எல்லா கட்டுரை பிள்ளைகளும் ஜெபிக்கட்டியா. நேரத்தை தகப்பனே உடைய சமூகத்தில் கொடுக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. நாங்கள் எந்த தகப்பனே சோத்திர தகப்பனே சோத்திர எதிர்பார்ப்பில்லாதபடி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. எல்லா மக்களும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமே சொல்லி நாங்கள் பாரம்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. அதையா உங்க பாரம் தகப்பனே. எல்லா ஜனங்கள் மேலே நீ பாகமா இருக்கிறேன், பாரமுள்ள தேவனா இருக்கிறேன் ஐயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என் ஜனங்களும் ஆண்டவரே சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திர மதியற்ற பிள்ளைகள் என்று பார்க்கிறோம் ஐயா வேதத்துல. கர்த்தாவே சோத்திர அறியாமல் சங்காரம் ஆகுறாங்க வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தாவே இறங்கி ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க ஏசப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றுங்க ஏசப்பா. உமக்கேற்ற பாத்திரமாய் பிள்ளைகள் வளைந்து எடுங்க ஏசப்பா. திருப்புங்கப்பா. உங்க அன்புக்குள் திருப்புங்கப்பா. நீங்க திருப்பினாலும் தகப்பனே அவங்க திரும்ப முடியும் ராஜா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுகட்டும். பரிசுத்தப்படுத்தி ஆவியான ஆளுகை செய்யுங்க. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்கப்பா. நீ ரட்சித்து தாங்க இசப்பா, நீ ரட்சித்து தாங்கப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்பு உலகம் முழுவதும் எல்லா மக்களும் ராஜா கனவு பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. ஜெபிக்கட்டும் ஐயா. திறப்பில் நின்று பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் ஐயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீ கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. உலகம் முழுவதும் மக்களை ரட்சித்து தாங்கப்பா.
விடக்கார கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற இசப்பா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எந்தெந்த இடத்துலலாம் தகப்பனே ஊழியத்தை செய்ய உடைய பிள்ளைகள் தகப்பனே சோத்திரம் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேவகரம் பாதுகாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஊழியத்தை உற்சாகமா செய்யட்டுமையா, உண்மை உத்தமத்தோடு செய்யட்டுமையா. கர்த்தர் முன்பாக இருந்து கிரியை செய்யுங்க தகப்பனே. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ராஜா ஒளிஞ்சிற பிள்ளைகள் நடக்கும்போது கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே பேதுரு நடந்து செல்லும்போது தகப்பனே நிலைப்பட்டு வியாதிகள் சுகமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் கண்டவரே சொல்ற 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் ஆண்டவரே. 3ஆம் அதிகாரத்துல தகப்பனே சப்பானி நடக்க முடியாது பிறவி தகப்பனே சப்பானிக்கு தகப்பனே ஸ்தோத்திரையா. ஆதி அப்போஸ்தலர்களை வைத்து கர்த்தாவே நடக்க வைக்கிறீரையா. அவங்க குதித்தார்கள் நடந்தார்கள் தேவனை மகிமைப்படுத்தினான்னு வேதத்துல பார்க்குறையா. ஆண்டுடைய கருத்துல ஒப்புக்கிறதே அதே கிருபையை மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற. உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகிட்ட ஆண்டவனே ஒரு சோதனை வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிற. கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுப்பீராகப்பா. நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் தகப்பனே சோத்ரா 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 பேதுருவை கொண்டு வரித்து போன தகப்பனே சோத்ரா தொற்கால எழுப்புநீரை கர்த்தாவே மக்கு ஸ்தோத்ரா சோத்ரா சோத்ரையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சுவிசேஷம் அறிவிக்கிறக்கும் போது தகப்பனே ஆண்டவரே தகப்பனே ஒரு பிரசங்கத்துல தகப்பனே 3000 மக்கள், இன்னொரு பிரசங்கத்துல 5000 மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே ராஜா. ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் வைத்து செய்த அற்புத அடையாளங்களை எங்களை கொண்டு செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேங்க. ஒவ்வொரு ஊழியர்களை கொண்டு தகப்பனை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. எங்களுக்கு இந்த பெருமையில் வரக்கூடாதப்பா. என் கர்த்தருடைய ஊழியம் ஆண்டவரே ஸ்தோத்திர தொடர்ந்து நடைபெறணும். என் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்ற ஆண்டவரை எண்ணத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவை. பணத்துக்காக தகப்பனை ஊழியம் செய்யாதவனே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில தகப்பனை இறங்கி முழு முயற்சி எடுத்து கர்த்தாவை அதரே இப்படி ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக நீ ஜெபிக்கிற வீரர்களா நீ எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற சேனைகளை நீ எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுகட்டு பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியனர் ஆளுகை செய்யுங்க. ஏசு நான் ஜெபிக்கிற ஆண்டவரே கிரியை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யுங்கப்பா. உங்க வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேனியா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ஒருவர் கூட வீட்டுல பூட்டி கிடக்க கூடாதப்பா. எல்லா பிள்ளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எலும்பட்டியா எலும்பட்டையா எலும்பட்டையா. ஆவில் அனல் கொண்டு எலும்பட்டியா, ஆவில் அனல் கொண்டு எலும்பட்டியா. ஆவில் அனலாகிறீர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் தகப்பனே சோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம் ஆண்டவரை ஆவில் அனலாகிறீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் சொல்லி பார்க்கிறேயா. அசதியா இராதபடி கர்த்தாவை ஆவில் அனலாயிருன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறேன். ஆவில் அடங்கோட்டியங்களை எழுப்புங்க ராஜா. ஆவில் அடங்கோட்டி எழுப்புங்க தகப்பனே. இப்படி ஊழியத்தை நாங்கள் உற்சாகமா செய்ய என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு செய்ய போற கிருபைக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருக்கு ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வச்சுக்கிறோம் சித்தத்துப்படி எங்களை நடத்துங்கப்பா. அப்படியே பலத்தகாரம் பொறுப்படுக்கட்டு இயேசுவே நாம் ஜெபிக்கிறியா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டியா. எல்லா திருச்சுமையும் வளர்ந்து பெருகட்டியா. எல்லா சபைகளும் வளர்ந்து பெருகட்டியா. ஊழியக்காரங்க உமாக்காக வயதாக்கி கொண்டு நிற்கிறது தகப்பனே. சோத்திரப்பா சோத்திரப்பா. இன்னைக்கு கொஞ்சம் காலம் இருக்க போறோம். இந்த காலத்துல கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமா செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை கொடுத்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் ஒளிஞ்சிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஊழியர்களையும் சுவிசேஷ ஊழியக்காரங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பாஸ்டர் வரலாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குருவானவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய ஊழியக்காரங்க குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. சாமியார்லாம் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. அவங்ககிட்ட இருக்க எல்லா ஒளிஞ்சிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சாமியார்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் உமக்காக திறப்பு நின்று அவங்க ஜெபிக்கிட்டு என் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒரு பிள்ளை கூட ஜெபத்துல தளர்ந்து போகக்கூடாதப்பா. ஜெபிக்கணும் இன்னும் ஜெபிக்கணும் இன்னும் ஜெபிக்கணும் என்ற பாரத்தையும் ஆத்தும தாகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டு எல்லா மக்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதற்கு எல்லா மக்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்துல கொடுக்குறையா. கர்த்தர் பொறுப்படுத்துக்கலங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா. எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லாருடைய போக்குவரத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. உங்க பரிசுத்த கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீ பொறுப்படுத்த நடத்த உங்க நான் மாத்திரம் வந்துட்டு இயேசுவின் ஜெபிக்கு நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாங்க நன்றி தேவன் கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்த அடுத்து மைப்படு எல்லா துதிகனமே கர்த்தர் சேர்க்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி முழு சார்த்தை சோத்ரி நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறவாதே ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.